பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவாதி தேவன் நம்மை அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்துகிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 9வது அதிகாரம் 20வது வசனம். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். மோசே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இரத்தத்தை எடுத்து சகல ஜனங்களுடைய அவன் என்ன செய்தான், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடு சிவப்பான ஆட்டு மயிரோடு ஈசோப்போடு எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் தான் என்று பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பாவமறியாத அவர் நமக்காக பாவமாகி தன்னையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு நாம் பலி செலுத்தவில்லை. இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததை, அந்த கிருபாதார பலியை பிதாவாகி தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே யோவான் சொல்லுகிறான், இதோ சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அவ்விதமாக எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே இன்றைக்கு நாம் பலி செலுத்தவில்லை என்று பார்க்கிறோம். அவரே பலியாக தன்னை சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் பாருங்கள், தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, இந்த இரத்தம் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஏற்றிலிருந்து அவர்கள் புறப்படும் முன்னாலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். அப்படியே யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். எந்தெந்த வீடுகளில் அந்த இரத்தம் பூசுதலாகிய நியமம் அனுசரிக்கப்படவில்லையோ அந்தந்த வீடுகளில் சங்கார தூதன் பிரவேசித்தான். இந்த காலை நேரத்திலும் கூட பாருங்கள், மோசே விசுவாசத்தோடு இரத்தம் பூசுதலாகிய அந்த நியமத்தை அனுசரித்தான் என்று பார்க்கிறோம். நம்மையும் கூட அற்புதமாய் தேவன் பாதுகாக்கிறார், அதிசயமாய் நம்மை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக உண்மையை பலியாக ஒப்புக் கொடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்திலும் ஆண்டவரே, ஆலையில் உள்ள உம்முடைய இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிறது என்கிறத அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தீரப்பா. ஆத்மாவுக்காக ஆண்டவரே பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே, ஆலையில் உள்ள ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை நீர் பரிசுத்தமாய் பாதுகாத்து வருகிறீர். ஆமாண்டவரே, உம்முடைய வருகையில் நாங்களும் பங்கடைந்து பரலோக ராஜ்யம் வந்து சேர கிருபை தார். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பரிசுத்தமான வாழ்க்கை கொடு, ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.